வேலை என்பது அனைவரது ஒத்துழைப்பு மற்றும் ஒற்றுமையுடன் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கையாகும். நீ குழு வேலையில் ஈடுபடும்போது ஒளிக்காட்சியில் இடம்பெற்ற மாணவனைப் போல நடந்து கொள்வாயா? ஏன்? இல்லை. நான் குழு வேலையில் ஈடுபடும்போது ஒளிக்காட்சியில் இடம்பெற்ற மாணவனைப் போல ஒரு பொழுதும் நடந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் குழுவில் பிற மாணவர்களுடன் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் நடந்து கொண்டால்தான் குழு வேலையை குறிப்பிட்ட நேரத்திற்குள் என்னால் செவ்வனே செய்து முடிக்க முடியும். குழுவில் ஒருவர் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் நடந்து கொள்ளாவிட்டாலும் அது ஒட்டுமொத்த குழுவையும் பெரும் அளவில் பாதிக்கும். மேலும் இதனால் குழுவினர்களுக்கு இடையேயான வேலைப்பளு அதிகரிக்கும். சிறு சிறு மனக்கசப்பும் உருவாகும். பிறகு அனைவரும் அவசரமாக வேலையை செய்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். இத்தகைய காரணங்களால் சில நேரங்களில் குழு வேலையை சிறப்பாக செய்து முடிக்க இயலாத நிலையும் ஏற்படலாம். மேலும் இச்சிறுவன் செய்த செயல் அவனுடைய பொறுப்பில்லாத தன்மையை காட்டுகின்றது. தனிமரம் தோப்பாகாது என்பதற்கு ஏற்ப குழுவாக இணைந்து நாம் செயல்பட்டால்தான் எந்த ஒரு செயலையும் சீரும் சிறப்போடும் செய்து முடிக்க முடியும். இத்தகைய காரணங்களால் ஒளிக்காட்சியில் காண்பிக்கப்பட்ட சிறுவனைப் போல நான் ஒரு பொழுதும் நடந்து கொள்ள மாட்டேன். குழு வேலையில் ஈடுபடும் போது நீ குழு தலைவராக இருக்க விரும்புவாயா? ஏன்? ஆம். குழு வேலையில் ஈடுபடும் போது நான் குழு தலைவராக இருக்க விரும்புவேன். குழு தலைவராக இருக்கும் போது எனது பொறுப்புணர்வு அதிகரிக்கும். சவால்கள் பலவற்றை சந்தித்து இலக்குகளுக்கு ஏற்றவாறான திட்டங்களை உருவாக்கும் மிக பெரும் ஆளுமை திறனையும் என்னால் பெற முடியும். பரிவு, பொறுப்பு, அக்கறை, குழு ஒற்றுமை, மீளும் தன்மை போன்ற பண்புகளை என்னால் குழு தலைவராக இருக்கும் போது வெளிக்காட்ட முடியும். மேலும் எனது சக மாணவர்களை வழிநடத்துதல், குழுவின் நடவடிக்கைகளை சீர் செய்தல் போன்றவற்றின் மூலம் ஏற்படும் சவால்களை களைவதற்கான உத்திகளையும் பெற முடியும். மேலும் இத்தகைய பொறுப்பினால் சக மாணவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லும் உயரிய பண்பு என்னுள் உருவாகும். அதோடு எனக்கான சிந்தனை திறனும் மேலோங்கும். குழு தலைவராக இருக்கும் போது எனது தன்னம்பிக்கையும் வலுப்பெறும். ஆக மொத்தத்தில் சிறு வயதிலேயே எனக்கு கிடைக்கும் இத்தகைய உயரிய பண்புகள் என் எதிர்காலத்தை திறம்பட அமைக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இத்தகைய காரணங்களால் நான் குழு வேலையில் ஈடுபடும் போது குழு தலைவராக இருக்க விரும்புவேன். உன் பள்ளியில் ஏதேனும் ஒரு குழு வேலையில் நீ பெற்ற அனுபவத்தை பற்றி விளக்கி கூறு. நான் என் வகுப்பில் அறிவியல் பாடத்தின் போது என் வகுப்பு ஆசிரியர் வகுப்பில் இருந்த அனைத்து மாணவர்களையும் 5 பேர் அடங்கிய குழுக்களாக பிரித்தார். என்னுடைய குழுவில் ஒரு மாணவன் அவனுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் மிகவும் பொறுப்பில்லாமல் வரைந்து கொண்டிருந்தான். அவனை தனது வேலையை செய்யுமாறு பல முறை ஞாபகப்படுத்தியும் அவன் எங்கள் அறிவுரையை ஏற்காமல் நேரங்கடத்தினான். இதனால் எங்கள் குழுவின் மதிப்பெண்கள் குறைந்ததோடு எங்கள் ஆசிரியரும் எங்களை மிகவும் கடிந்து கொண்டார். இச்சம்பவத்தின் மூலம் குழு வேலை என்பது அனைவரின் ஒத்துழைப்புடனும் தகுந்த நேரத்திற்குள்ளும் செய்ய வேண்டிய ஒன்று என்ற உயரிய பாடத்தை கற்றுக்கொண்டோம். இச்சம்பவமானது எனக்கு ஒரு சிறந்த படிப்பினையை பெற மிகவும் உதவியது. வெளிப்புற நடவடிக்கையில் உன் பள்ளி ஏதேனும் குழு வேலையில் ஈடுபட்டுள்ளதா? அதை பற்றி கூறு. ஆம், எங்கள் பள்ளி தேசிய அளவிலான புத்தக கண்காட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டது. அதில் புத்தகங்கள், சிறுவர் கதைகள், புதினங்கள், மாணவர்களுக்கான விழுமியங்கள் சார்ந்த புத்தகங்கள் என புத்தகங்களை சரிவர பிரித்து மாணவர்களின் பார்வைக்காக வைத்தோம். இந்த வேலைகளுக்காக நாங்கள் குழுவாக பிரிக்கப்பட்டோம். அந்த குழுக்களை ஒன்று திரட்டி அவர்கள் வேலையை சரியாக செய்கிறார்களா என்று மேற்பார்வை
பார்வையிடும் பொறுப்பை நான் ஏற்று நடத்தினேன். இந்த நடவடிக்கை எனக்கு ஒரு மிக பெரும் ஆளுமை திறனை வளர்த்துக் கொள்ள உதவியது. இப்புத்தக கண்காட்சியை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் ஆங்காங்கே சுவரொட்டிகளை கொண்டும் புத்தகங்களை படிப்பதன் இன்றியமையாமையை உணர்த்துமாறான ஓவியங்களையும் வரைந்து ஒட்டினோம். அதோடு புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் அதனால் மாணவர்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை அடையும் என்பதை பற்றி ஒளிக்காட்சிகளின் மூலமும் கருத்து விளக்கப்படங்கள் மூலமும் ஆங்காங்கே எடுத்து காட்டுமாறு மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்தோம். குழுவாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வகையில் குழு நாடகத்தையும் அரங்கேற்றி அனைவரையும் உற்சாகப்படுத்தினோம். மேலும் சரியான முறையில் புத்தக கண்காட்சியை வழிநடத்தியதால் நான் அனைவராலும் பாராட்டப் பெற்றேன். இவ்வாறாக எங்கள் பள்ளி வெளிப்புற நடவடிக்கையில் குழுவாக ஈடுபட்டது. குழுவாக இணைந்து வேலை செய்வது சிறந்தது என்று நீ நினைக்கிறாயா? ஏன்? ஆம், குழுவாக இருந்து வேலை செய்வது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். குழுவாக இருந்து வேலை செய்வதால் பல உயர்ந்த பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளலாம் என கருதுகிறேன். பொறுப்புணர்வு, மீளும் தன்மை, புரிந்துணர்வு, ஒற்றுமை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை முதலிய உயர்ந்த நற்பண்புகளை குழு வேலையினால் ஒருவருக்கொருவர் பெற முடியும். குழு வேலையானது நண்பர்களுக்கு இடையேயான மன உளைச்சலை குறைத்து மகிழ்ச்சி மிக்க சூழலை உருவாக்கி தரும். மாணவர்களுக்கு இடையேயான நட்புறவு பலப்படும், தன்னம்பிக்கை மேலோங்கும். குழு நடவடிக்கையில் நம் குழுவினர்களுடன் ஒன்று சேர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும். மேலும் இத்தகைய கருத்து பரிமாற்றத்தின் மூலம் எண்ணற்ற திட்டங்களை உருவாக்க முடியும். அதோடு வேலையை தனித்தனியாக ஒருவருக்கொருவர் பிரித்து கொண்டு செய்வதன் மூலம் நமக்கான வேலைப்பளு குறைந்து நேரமும் மிச்சமாகும். குழுவாக இருந்து வேலை செய்வதன் மூலம் நமது சிந்தனை திறன் மேலோங்கும். மேலும் குழுவில் இருப்பதால் மற்றவர்களின் கருத்துக்களையும் நம்மால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இவ்வாறான கருத்து பரிமாற்றத்தின் மூலம் மாணவர்களுக்கு இடையேயான பல்வேறு விதமான முற்போக்கு சிந்தனைகள் வலுப்பெறும். மேலும் குழுவாக இருந்து வேலை செய்வதால் நமக்கு தெரியாத சூட்சமங்களையும் செயல்முறைகளையும் புது புது உத்திகளையும் ஒருவரிடமிருந்து ஒருவர் புதிதாகவும் புதியனவற்றையும் கற்றுக்கொள்ளலாம். இத்தகைய காரணங்களால் குழுவாக இணைந்து வேலை செய்வது சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.